வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு 1983ல ஜோஷி இயக்கிய ராத்திரி அப்படிங்கிற ஒரு இரவுல நடந்த ஒரு மோசமான நிகழ்வை பற்றிய ஒரு கதைய சொல்லப் போறேன். ரவி, இந்து அப்படிங்கிற அனாதை இல்லத்துல படிச்சு வளர்ந்த 2 பேரும் ரொம்பவே அன்பா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் திருமணமாகி ஒரு 6 வருடம் ஆகுது. அவங்களுக்கு மினி அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கா. 5 வயசு அந்த பொண்ணுக்கு. ரவியும் இந்துவும் அனாதை இல்லத்துல வளர்ந்ததுனால, பொதுவாகவே உதவும் மனப்பான்மை அவங்களுக்கு அதிகமா இருக்கு. அவங்க ஒரு நாள் இரவு ட்ரெயின்ல வந்துகிட்டு இருக்கும்போது, ராதா அப்படிங்கிற பொண்ணு ட்ரெயின்ல ஏர்றா. அவ அழுதுகிட்டே இருக்கா. அவகிட்ட இந்து பேச்சு கொடுக்கறா. ராதா வந்து தன்னுடைய கதைய சொல்லி அழறா இந்து கிட்ட. ராதா சின்ன பெண்ணா இருக்கும்போதே அப்பா இறந்து போயிடுறாரு. ராதாவுடைய அம்மா 2வது திருமணம் செஞ்சுக்கிறாங்க. ராதாவுடைய அம்மா நோய்வாய்ப்பட்டு சமீபத்துல இறந்து போயிட்டாங்களாம். அம்மா இறந்ததுல இருந்து ராதாவுடைய வளர்ப்பு அப்பா ராதா கிட்ட ரொம்பவே தப்பா நடந்துக்கிறானாம். ராதாவ உடல் ரீதியா ரொம்பவே துன்புறுத்தி அவகிட்ட தவறா நடந்துக்க முயற்சி செய்றானாம். அவனிடமிருந்து தப்பிச்சு தான் ராதா இப்போ ஓடி வந்துட்டாளாம். இத்தனைக்கும் ராதாவுக்கு அவளுடைய முறை பையனோடு நிச்சயதார்த்தமும் நடந்திருக்குது. ராதாவுடைய முறை பையனுடைய பேரு வேணுவாம். வேணு வந்து ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா திருவனந்தபுரத்துல வேலை செய்றதாகவும், அவன தேடி தான் இப்ப ஓடி வந்ததாகவும் ராதா சொல்றா. வேணு வேலை செய்ற கம்பெனிய பத்தி சரியா ஞாபகம் இல்ல கம்பெனி பேரு அப்படின்னு ராதா சொல்றா. இப்ப ரவி ராதாவுக்கு தைரியத்தையும், நம்பிக்கையும் குடுக்குறாரு. "உன்னுடைய காதலன் வேணுவ நான் கண்டுபிடிச்சு உன் கூட சேர்த்து வைக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. இப்ப ராதாவ இந்துவும், ரவியும் தங்களுடைய வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறாங்க. சில நாட்கள் ராதா அங்க தங்கறா. குழந்தை மினி கூட ரொம்பவே சந்தோஷமா, அன்பா பழகுறா ராதா. பிறகு ரவி ராதாவுக்கு ஒரு நல்ல வேலையையும் தேடி கொடுக்கறாரு. ராதா லேடீஸ் ஹாஸ்டல்ல இப்ப இருந்துகிட்டு இருக்கா. வார இறுதி நாட்கள்ல ரவியும், இந்துவும் ராதாவ பார்க்க போவாங்க குழந்தையோடு. ஜாலியா பீச்சுக்கு போவாங்க, விளையாடுவாங்க, பேசி சிரிச்சுட்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ராதா கூடவே அன்று இரவு தூங்க போறதா மினி குட்டி சொல்லி அங்கேயே தங்கிடுறா. இந்துவும் ரவியும் வீட்டுக்கு திரும்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது அவங்க செகண்ட் ஷோ சினிமாவுக்கு போறாங்க. அந்த சினிமா தியேட்டர்ல அந்த இருட்டுல ராதாவுக்கு பின்னாடி 3 இளைஞர்கள் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுல 2 பேரு ராதா கிட்ட அவள தொட்டு ரொம்பவே தடவி மோசமா நடந்துக்கிறாங்க. ராதா பொறுமையை இழந்து அந்த 2 பேரையும் கன்னத்துல அடிச்சு அவங்கள அவமானப்படுத்தி திட்டுறா. உடனே பக்கத்துல இருந்தவங்கெல்லாம் அந்த 3 பேரையும் அடிச்சு தியேட்டரை விட்டே வெளியேத்திடுறாங்க. தியேட்டரை விட்டு வெளியேறிய அந்த 3 முரடர்களும் ரொம்பவே கோபமா போய் நிறைய குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 3 பேர்ல ஒருத்தன் வேணு, அதாவது ராதாவுடைய காதலன். அவன் வந்து உண்மையில இந்து கிட்ட தப்பா நடந்துக்கல. வேணு வந்து ரொம்பவே ஒழுக்கமானவன் தான். தன்னுடைய காதலி ராதாவ கைப்பிடிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கான் வேணு, ஏழை பையன். ஆனா அவன் தங்கி இருக்கிற ரூம்மேட்ஸான அவன் கூட வேலை செய்யக்கூடிய பாபுவும் கோபுவும் ரொம்பவே வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க. பெண்களை தவறான கண்ணோட்டத்துல பார்த்து அவங்க கூட தப்பா நடந்துக்க முயற்சி செய்யறவங்க. எல்லாருமே சேர்ந்து குடிக்கிறாங்க. இதுல வேணு வந்து தான் பேரு ரொம்ப கெட்டு போயிட்டதா ராதாவ நினைச்சு வாடி அதிகமா குடிச்சிடுறான். காரின் முன் சீட்டுல வேணு மயங்கி கிடக்குறான். இப்ப பாபுவும் கோபுவும் பழிவாங்குற எண்ணத்தோடு தியேட்டருக்கு வெளியில காத்துக்கிட்டு இருக்காங்க காரை வச்சு. ரவியும் இந்துவும் தியேட்டரை விட்டு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது ரவிய அடிச்சு தலையில அடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. ரவி மயங்கி விழுந்துடுறான். இந்துவ தூக்கிக்கிட்டு போய் பாபுவும் கோபுவும் அவளை அடிச்சு துன்புறுத்தி அவளை கெடுத்துடுறாங்க கார்ல வச்சு. இது எதுவும் தெரியாத வேணு காரின் முன் சீட்டுல மயங்கி கிடந்தான். அடிபட்ட நிலையில மயங்கி கிடந்த ரவி வந்து மயக்கம் தெளிஞ்சு எழுந்து மனைவிய காணல அப்படின்னு விஷயத்த சொல்லி போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்கறான் ரவி. பிறகு மயக்கம் தெளிஞ்சு கார்ல இருந்து எழுந்த வேணு வந்து மோசமான நிலையில உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த இந்துவ ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறான். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருந்ததுனால கார் நம்பரை வச்சு அந்த 3 பேரையும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி ஜெயில்ல அடைச்சிடுறாங்க. வேணு தான் நிரபராதி அப்படிங்கிறத எவ்வளவோ சொல்லி பார்க்கறான். இந்த விஷயங்களை கேள்விப்பட்டு ராதா எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டு இந்துவுக்கு உறுதுணையா நிக்கிறா.
அந்த தருணத்துல ராதா வேணுவ பார்க்கறா. வேணுவ பார்த்து அடிச்சு, "இவ்வளவு மோசமானவனா நீ?" அப்படின்னு திட்டும்போது, வேணு தான் நிரபராதி அப்படிங்கிறத ராதா கிட்ட சொல்றான். ராதா உண்மைய புரிஞ்சுக்கிறா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்துவ ரவி வீட்டுக்கு அழைச்சுக்கிட்டு வரான். இந்து ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே பயந்து போய் சாப்பிட முடியாம, தூங்க முடியாம, குளிக்க முடியாம, உடல் நடுங்கியவாறு ரொம்பவே மிரண்டு போய் அழுதுகிட்டே இருந்தா. அந்த நினைவுகளே அவளை சுத்தி சுத்தி வந்து அவளை துன்புறுத்திக்கிட்டு இருந்தது. அந்த நினைவுகளிலிருந்து அவளால விடுபட முடியாம ரொம்பவே பாதிக்கப்பட்டு வருந்திக்கிட்டு இருந்தா. இந்த தருணத்துல ரவி வந்து குற்றவாளிகளை அடையாளம் காட்டுவதற்காக இந்துவ போலீஸ் ஸ்டேஷனுக்கும் கோர்ட்டுக்கும் அழைக்கிறாரு. அப்ப இந்து ரொம்பவே அழறா. என்னால கோர்ட்டுக்கெல்லாம் வந்து சாட்சி சொல்ல முடியாது. அந்த நிலைமையில நான் இல்ல. என்னால முடியல அப்படின்னு இந்து எவ்வளவோ அழறா. ரவி வந்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனைய கொடுத்து ஜெயில்ல அடைக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே மும்முரமா இருந்தான். குற்றவாளிகள் சுதந்திரமா திரியும்போது மேலும் பல பெண்களை அவங்க கற்பழிச்சு அவங்க வாழ்க்கைய சூறையாடக்கூடும் அப்படின்னு ரவி பயந்தான். அதுக்காக மனைவி இந்துவ கோர்ட்டுக்கு அழைச்சுக்கிட்டு போறான் ரவி. ஆனா கோர்ட்டுல மனோஜ் அப்படிங்கிற ஒருத்தன் பொய் சாட்சி சொல்றான். மனோஜ் வந்து இந்து வந்து தவறான தொழில் செய்யக்கூடிய பெண்மணி அப்படின்னும், இந்துவுக்கு தொழில் செய்யறதுக்கு உதவியா இருக்கக்கூடியவன் தான் இந்த ரவி அப்படின்னும் சொல்லி தவறான ஒரு பொய் சாட்சியை சொல்றான் இந்த மனோஜ். ரவிக்கும் இந்துவுக்கும் பின்புலம் எதுவும் இல்லாத அனாதைகளா இருந்ததாலையும், பணம் அதிகமா அவங்க கிட்ட இல்லாததாலையும் அவங்க குற்றவாளிகளா நின்னாங்க. குற்றவாளிகள் விடுவிக்கப்பட்டாங்க மனோஜுடைய பொய் சாட்சியால. கோர்ட்டுல இருந்து வீட்டுக்கு திரும்பினதுல இருந்து இந்து தன்னுடைய புருஷன் ரவி கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கா. தியேட்டர்ல அன்னைக்கு நான் தப்ப தட்டி கேட்டதுக்கு எனக்கு இப்படி ஒரு சூறாவளி போன்று ஒரு தண்டனை. என் கற்பையும் இழந்து அன்பான கணவரான உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா, ஒரு அந்தஸ்தோட வாழற வாழ்க்கைய இழந்து நிம்மதியா வாழ முடியாம என்ன அந்த பாபுவும் கோபுவும் சின்னாபின்னமாக்கிட்டாங்க. இப்ப அவங்க பணபலத்தால எனக்கு கோர்ட்ல வேசி அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுத்துட்டாங்க. அனாதை இல்லத்துல எப்படியோ ஆதரவு இல்லாம வளர்ந்தேன். எனக்கு கடவுளா நீங்க தான் கிடைச்சீங்க. அந்த ஒரே ராத்திரியில எல்லாமே தலைகீழா போயிடுச்சு. என்னால இனி முடியல. என்னால வாழறதுக்கு தெம்பு இல்ல அப்படின்னு அழறா இந்து. ரவி மனைவிய எவ்வளவோ ஆறுதல் சொல்லி தேத்துறான். பணத்துக்காக பொய் சாட்சி சொல்லக்கூடிய தத்ரூபமா பொய் சாட்சி சொல்லக்கூடிய இந்த மனோஜ் யாருன்னு பார்த்தோம்னா, சின்ன வயசுல அப்பாவை இழந்துடுறான். அம்மாவும் ஒரு 7 வயசு தங்கச்சியும் காப்பாத்தும் பொருட்டு ஒரு 12 வயசுல இருந்தே வேலை செய்ய ஆரம்பிச்சான் மனோஜ். பஸ்ல ஒரு முறை மனோஜ் போய்கிட்டு இருக்கான் வேலைக்கு. யாரோ ஒரு பிட் பாக்கெட் வந்து பணத்தை திருடிட்டு மனோஜுடைய பையில அந்த பர்ஸை போட்டுட்டு போயிடுறான் மாட்டிக்கும்போது. அதன் காரணமா சிறுவனா இருந்த மனோஜ் வந்து திருட்டு பட்டம் கட்டப்பட்டு ஜெயில்ல அடைக்கப்பட்டான். ஜெயில்ல இருந்து வெளியே வந்த மனோஜ் அம்மா இறந்து போயிருந்தாங்க. தங்கச்சிய காணல. அந்த தங்கச்சி தான் இந்து. அது தெரியாமயே சொந்த தங்கச்சியே தவறான தொழில் செய்யக்கூடியவ அப்படின்னு அபாண்டமா பழிய சுமத்தி பொய் சாட்சிய சொல்லி இருந்தான் இந்த மனோஜ். மனோஜுடைய பொய் சாட்சியால இந்து மற்றும் ரவியுடைய வாழ்க்கையே அழிஞ்சு போயிடுச்சு. குழந்தைய கூட கவனிக்க முடியாத நிலையில 2 பேருமே ரொம்பவே சோகத்துல உழன்றுகிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ராதா தான் மினிக்குட்டிய கவனிச்சுக்கிட்டு இருக்கா. ஒரு தருணத்துல அந்த பொய் சாட்சி சொல்லக்கூடிய மனோஜ் அப்படிங்கிறவன் ஒரு வயதானவரை சந்திக்கிறான். அவர் வந்து சொல்றாரு, உங்க அம்மா வந்து நோய்வாய்ப்பட்டு இறந்த பிறகு உன் தங்கச்சி இந்துவ நான் தான் தூக்கிக்கிட்டு போய் அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டேன் அப்படின்னு அந்த அனாதை இல்லத்து அட்ரஸ சொல்றாரு. மனோஜ் ஓடி போய் அந்த அனாதை இல்லத்துல போய் விஷயத்தை விசாரிக்கும் போது அவங்க வந்து போட்டோவை காண்பிச்சு இந்து ரவியுடைய போட்டோவை காண்பிச்சு எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. சொந்த தங்கச்சிய பத்திய தவறா சொல்லிட்டதை நினைச்சு தலையில அடிச்சுக்கிட்டு அழறான் மனோஜ். ஓடி வரான் தங்கச்சி இந்துவை பார்க்க. ஆனா இந்து தற்கொலை செய்து அப்ப இறந்து போயிருந்தா. இப்ப ரவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி மனோஜ் மன்னிப்பு கேட்டுக்கிறான். மனோஜும் ரவியும் அந்த பாபு கோபு 2 பேரும் ரொம்பவே ஜாலியா சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருக்கிறத தாங்கிக்க முடியாம அவங்கள போய் தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கொன்னுடுறாங்க. இப்ப ரவியும் மனோஜும் ஜெயிலுக்கு போயிடுறாங்க. மினிக்குட்டிய ராதாவும் அவளுடைய காதலன் வேணுவும் கவனிச்சுக்கிறாங்க. இப்படியா அந்த கதை முடிஞ்சது. அமுதா சினிமா சேனலை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.